இவன் இங்க என்ன பண்றான்? த்ருவ், அண்ணா வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க. த்ருவ், த்ருவ் நில்லு. த்ருவ் ஒரு நிமிஷம் நில்லு. எங்கடா ஓடுறா? நில்லுன்னு சொல்றேன்ல. த்ருவ், டேய் நில்லுடா. டேய் நில்லுடா அவன. டேய் ஒழுங்கா நில்லுடா. ஓடாத நில்லுடா டேய். அட கடவுளே, இந்த பொண்ணுக்கு பலமா அடிபட்டிருக்கே. முதல்ல இவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் ஆட்டோ கூப்பிடுங்கப்பா. சீக்கிரம் ஆட்டோ. தூக்குங்க. டேய் நில்லுடா. டிங்க. பெரிய எவனா நீ? ஒண்ணும் பண்ணாதீங்க. எங்கடா ஓடுற? என்ன விடுங்க. நான் என்ன பண்ணேன்? எங்க கிட்ட விளையாடுறியா நீ? புறா புறா. பிடி. சரக்கு எங்கடா மறைச்சு வச்சிருக்க? இங்க பாருங்கண்ணா, சரக்கு நான் எதுவும் மறைச்சு வைக்கல. நிஜமா தான் சொல்றேன். என்ன விட்டுருங்க. என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்ன விடுங்க. விடுறா என்ன. என்ன விட்டுருங்க. எங்க இருக்கு சொல்லு. எனக்கு தெரியாது. கண்டிப்பா இவன் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு நான் மட்டும் பொய் சொல்றான்னு நினைக்கிறேன். வேணாம். எங்க ஒளிச்சு வச்சிருக்க நீயே சொல்லுவ பாரு. பாரு. ஐயோ என்ன விட்டுருங்க. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த பொண்ணு நல்லா இருப்பான்னு நம்புறேன். அவளுக்கு அடிபட்டதை பார்த்ததும் மனசுக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. தலையில அடிபடுறதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயம். இன்னைக்கு எப்படி அந்த நாளை கழிச்சிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த பொண்ணை கூட இருந்து பார்த்துக்கிட்டோம். இங்க உட்காரலாம் வா. இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல. நாம இங்க உட்காந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். சரி வாங்க. உட்காரு. ஓ, அங்க எங்கன்னு அலைஞ்சு நான் களைச்சு போயிட்டேன். சும்மா எனக்கு தூக்கம் வருது. நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேம்மா. அது எப்படிங்க தூங்க முடியும்? முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. வேண்டாம்மா, எனக்கு பசிக்கல. நீ சாப்பிடு. அட, என்ன புதுசா பசிக்கலன்னு கதை சொல்றீங்க? சரி விடு, பாதி சப்பாத்தி கொடு. சரிங்க, இருங்க. கொடு, நீ சாப்பிடு. சரி. எனக்கு தெரியும், நீங்க போய் தான் சொல்றீங்க. நான் நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக உங்களுக்கு பசி இல்லைன்னு ஏமாத்துறீங்களா? அப்படி இல்லம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதுதான் உண்மை. எனக்கு தெரியும். பாருங்க, 38 வருஷமா உங்களோட நான் சேர்ந்து வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியாதா நீங்க எப்ப எப்படி பேசுவீங்கன்னு? சுமன், நம்ம கிட்ட இருந்த மொத்த பணமும் செலவாயிடுச்சு. அட அதுக்காக எதுக்கு நீ வருத்தப்படுற? அட நல்ல காரியத்துக்கு தானே செலவு பண்ணிருக்கோம். இங்க பாரு, அந்த பொண்ணு இப்ப நல்லா ஆயிட்டா. பாவம், அந்த பொண்ணு பணத்தை திரும்பி கொடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணா. ஆனா எனக்கு தான் திரும்பி வாங்க தோணல. ஆனா நாளைக்கு நாம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு நாளும் நாம ஒவ்வொரு சூழ்நிலையை எதிர்கொண்டுதான் ஆகணும். அதனால எது நடந்தாலும் அது நல்லதாவே இருக்கும்னு நம்பவும். வா, படுத்து தூங்கலாம். கொஞ்சம் தண்ணி குடிங்க. கொஞ்சம் குடிங்க. எந்தா, நீ குடி. முதல்ல நீங்க குடிங்க. இந்தாங்க. நீங்க இந்த பெட்ஷீட்டை விரிச்சுக்கோங்க. இருங்க, நான் பிடிக்கிறேன். கோலு, யார் அவங்க? இங்க தங்க வந்திருப்பாங்க. வேற என்ன? அது எப்படி இங்க வந்து தங்குவாங்க? இது நம்மளோட இடம் இல்ல. அடைதானே உங்க அப்பா வீடா? இப்ப என்ன சண்டை போட போறியா? அம்மா,
ஏய், யாரு? ஏய் பையன் விடு ஏய், விடுன்றல ஏய் ஒழுங்கா யாராவது விடு காப்பாத்துங்க. விடு ஏய், விடுன்றல விடு இப்போ நீங்க யாரும் வர மாட்டாங்க காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்னங்க? ஆண்டி நீங்க ஓகே தானே? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? தம்பி, உனக்கு கோடானு கோடி நன்றியப்பா. நீ மட்டும் வரலனா எங்க 2 பேரோட நிலைமையும் என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டி உங்க வீடு எங்க இருக்கு? அது அது வந்து என்னன்னா, நாங்க எங்க தங்கி இருந்தோமோ அந்த இடத்துக்கு எங்களால வாடகை கொடுக்க முடியாம போயிடுச்சு. அதனால அந்த ஹவுஸ் ஓனர் எங்களை வீட்டை விட்டு தரத்திட்டாரு. தம்பி, என்னோட ஃப்ரெண்டு எங்க பக்கத்துல தான் இருக்கு. சரிங்க. நாளைக்கு காலைல அவன் வீட்டுக்கு போயிடுவோம். சரி வாங்க, நானே உங்களை உங்க ஃப்ரெண்டு வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் ப்ளீஸ். வேண்டாம்ப்பா, நீ பண்ணதே பெரிய உதவி. இல்ல அங்கிள், இப்போ இந்த மாதிரி இடத்துல நைட்டு ஸ்டே பண்றது ரொம்ப ஆபத்து. இப்பயே என்னாச்சுன்னு பாத்தீங்களா அங்கிள்? நான் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு நம்பினீங்கன்னா ப்ளீஸ் என் சந்தோஷத்துக்காக நீங்க என் கூட வாங்க. என்ன துரு போன் கூட எடுக்க மாட்டேங்கிறான்? அங்கிள் அவங்க யாரு என்னன்னே தெரியல. அவங்க எதுக்கு துருவ துரத்துனாங்கன்னு தெரியல. காலையில கிளம்பி போனா அவன் இன்னும் வரவே இல்ல. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது நடந்திருக்குமோன்னு பயமா இருக்கு. நீங்க ஏன் அமைதியாவே இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்க. நான் சிடிக்கு முதல்ல கால் பண்றேன். வாங்க ஆண்டி. ரொம்ப நன்றிப்பா. இதுதான்ப்பா எங்க வீடு. அப்படியா? உனக்கு ரொம்ப நன்றிப்பா. உனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டோம். ரொம்ப நன்றிப்பா. இல்ல அங்கிள், நான் உங்களை உங்க ஃப்ரெண்டு வீட்டு உள்ள விடாத வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். வாங்க அங்கிள் please. வாங்க. சரிப்பா, வா வா. சரி. நீங்க பாருப்பா, சொல்லுங்க. ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வண்டியை ஸ்லோவா ஓட்டுப்பா, பார்த்து போயிட்டு வா. என்ன விஷயம்? நீங்க யாரை பார்க்கணும்? நீ யாருப்பா? என் புள்ளைய கொஞ்சம் கூப்பிடுப்பா. அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லுப்பா. எந்த புள்ள? இங்க நான் மட்டும் தான் தங்கியிருக்கேன். எனக்கு நீங்க யாரு என்னன்னு அடையாளம் கூட தெரியல. அட அட, இது என்னோட வீடுப்பா. என் புள்ளதான் இங்க தங்கியிருந்தான். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இந்த வீட்ல யார் தங்கியிருந்தாங்களோ 2 நாள் முன்னாடி இந்த வீட்டை என்கிட்ட வித்துட்டு போயிட்டாங்க. இந்த வீடு என்னோடது. என் பேர் சசி. இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவன் உங்களை ஏமாத்திட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு நான் ஃபுல் கேஷா தான் செட்டில் பண்ணேன். ஆண்டி என்னாச்சு? உங்களுக்கு என்ன ஓகே தானே? அட கடவுளே, சுமன், நான் நல்லா தான் இருக்கேன். திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு நாளைக்கு காலையில வேலைக்கு போகணும். அதனால இப்ப நான் தூங்க போறேன். அட ஒரு நிமிஷம் தம்பி, உங்களுக்கு தெரியுமா எங்களோட பையன் எங்க இருக்காங்கன்னு? ஆமா, அது எதுவும் தெரியாதே. இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதோ பாருங்க, எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லாவே புரியுது. நீங்க உங்க புள்ளைய இழந்துட்டீங்க. அவனோட உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், அவன் எவனா இருந்தாலும் சரி, உங்க புள்ளைய யார் இப்படி செஞ்சிருந்தாலும் அவனை பிடிக்காம விட போறதில்ல. ஆனா அதுக்காக உங்க எல்லாரோட உதவி எனக்கு தேவைப்படுது. பங்கஜ், துருவோட பாடியை ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சிரு. என் புள்ள, ஐயோ கடவுளே, என் புள்ளைய எங்க கொண்டு போறாங்க? என்னங்க என் இந்த புள்ள? ஃபேமிலியை அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துரு. நிக்கில், இந்த பாடியை தரவா செக் பண்ணு. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் தரவா செக் பண்ணி பாரு. நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும். சரி சார். ஆனா அவன் எதுக்காக உங்க விஷயத்துல இப்படி பண்ணா? அது வந்து தம்பி,
எங்க மருமக எங்க கூட தங்கி இருக்க விரும்பலப்பா. அதனால போன மாசமே எங்க புள்ள வாடகைக்கு எங்களுக்கு இந்த வீடை எடுத்து கொடுத்தான். அதுவும் ரொம்ப தூரத்துல. எங்க பாருப்பா, அந்த வீட்டுக்கு கூட அவன் 1 மாசம் வாடகை தான் கொடுத்தான். மாசமா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கல்ஃபிஷ்க்கு ஃபோன் பண்ணி வாடகை கேட்டேன். எங்க போன் அவன் எடுக்கவே இல்லை. கடைசியில அந்த ஹவுஸ் ஓனர் எங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு. இப்ப நாம என்ன பண்றதுங்க? எங்க போவோம் நாம? சுமன், எதுக்கு நீ இப்ப கவலைப்படுற? நமக்கு நம்ம பொண்ணு இருக்கால. ஆனா அவன் எங்கேயோல இருக்கா. அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டி, உங்ககிட்ட அந்த ஃபோன் நம்பர் இருக்கும்ல, இன்னங்க என் ஃபோன் தரேன், கால் பண்ணி பாருங்க. இல்ல தம்பி, எங்க கிட்ட அவளோட ஃபோன் நம்பர் கூட இல்ல. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அதை என் புள்ள விரும்பலப்பா. எங்க பொண்ணோட பேசுறதும் பழகுறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படின்னா நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்போ அது இந்த ஊர்ல இருக்கிற ரோட தான் நாங்க வீடா நினைச்சுக்கிறோம். என்னங்கள் நீங்க எப்படி சொல்றீங்க? உறவுன்றது வெறும் ரத்தத்தால மட்டும் வர்றது இல்ல. இப்ப நீங்க என்ன உங்க பிள்ளையா நினைச்சுக்கோங்க. நான் உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நீங்க என் கூட தான் தங்கி இருக்கணும். ஆனா அது வந்து தம்பி, நானும் அவனும் ஒண்ணு இல்ல. நீங்க என் சந்தோஷத்துக்கு என் கூட வரணும். எனக்கு என்ன தோணும்னா, என் அப்பா அம்மா என் வீட்டுக்கு வந்த மாதிரி. ஸோ ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இதை பாருங்க, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்க புள்ள துருவுக்கு யார் கூடயாவது முன்விரோதம் ஏதாவது இருந்துச்சா? யார் கூடயாவது சண்டை போட்டானா? ஏதாவது விஷயத்தை நினைச்சு அவன் ரொம்ப டென்ஷனா இருந்தானா? கொஞ்ச நாளாவே அவன் ரொம்ப டென்ஷனா தான் இருந்தான். நான் அவன்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுவான். அந்த நேரத்துல ஒரு தாத்தா பாட்டி வந்தாங்க. அவங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டாங்க. அந்த 2 ரவுடி பசங்க தள்ளி விட்டாங்கல்ல, அவங்க முகத்தை நீ பாத்தியா? இல்ல சார், எல்லாமே கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்த விஷயம். என்னால எதுவுமே சரியா பார்க்க முடியல. சரி, பரவாயில்ல. புருவி, நீ ஒரு வேலை செய். துருவோட எல்லா ஃபோன் கால்ஸையும் செக் பண்ணு. அதுல அவ யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கான், அவனுக்கு யாரெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 2 பேரு, அதான் அந்த வயசானவங்க 2 பேரு, அவங்க ஏதாவது பார்த்துருக்கலாம்ல. அந்த வயசானவங்க எங்க தங்கியிருக்காங்க, அதை பத்தி ஏதாவது அதை தெரியுமா? பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். அவங்க யாரு என்னன்னே தெரியாது. ஆனா சார், அவங்க என்னை டிராப் பண்ண வரும்போது நான் உங்களை இங்கேயே தங்கிடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க பைப்லைன்ல போய் ராத்திரி முழுக்க அங்கேயே தங்குறேன்னு சொன்னாங்க. அந்த வயசானவங்க தெருவோர பைப்ல தங்குறேன்னு சொன்னாங்களா? ராத்திரி அங்கேயே தங்க போறாங்க? ரீனா, என்னாச்சு? நீ ஏன் இன்னைக்கு இவ்வளவு மூட் அவுட்டா இருக்க? எழுந்துரு. உனக்கு என்ன ஆச்சு? ரோட்ல பார்த்த 2 பேரை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. பாக்குறவங்கள எல்லாம் சொந்த பந்தம்னு கூட்டிட்டு வந்துட வேண்டியது. இதெல்லாம் பார்த்தா அப்செட் ஆகாம என்ன பண்றது? ரீனா, அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அப்புறம் அவங்க உயிர் ஆபத்துல இருக்கு. அவங்கள நான் எப்படி நடுத்தருவில் விட முடியும்? அவங்க பொசிஷன் என்ன நான் தான் உங்ககிட்ட சொன்னல. அப்போ அவங்கள பையன் பொண்ணுன்னு எல்லாரும் கை விட்டுட்டாங்க. அட, அவங்க 2 பேரும் பொய் கூட சொல்லிருக்கலாம். ஆனா ரீனா, அவங்க நம்ம கிட்ட ஏன் பொய் சொல்லணும்? நம்ம வீட்ல வந்து தங்கறதுக்காக நம்ம வீட்லயே டேரா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் கொன்னுட்டு இங்க இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. புரியுதா? ரீனா, அவங்க ஒரு கொள்ளைக்காரங்களா இருப்பாங்கன்னு உனக்கு தோணுதா? எல்லார் முகத்திலயும் எழுதி ஒட்டி இருக்காது அவங்க யாருன்னு. ஒருவேளை அவங்க ஏதாவது கேங்க சேர்ந்தவங்களா இருக்கலாம். அப்பாவி மாதிரி நடிச்சிருக்கலாம். ஒருவேளை கொள்ளைக்கார கும்பலா இருந்தா அவங்க இனத்தை சேர்ந்தவங்க இங்க வந்து நம்மள கொன்னுடுவாங்க. அவங்களால நமக்கு ஆபத்து வந்தா என்ன செய்யறது? என் பேச்சை கேட்டு உடனே அவங்களை இங்கிருந்து வெளியே அனுப்புங்க. இப்பவே, உடனே.
டேய் 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 எங்க ஓட பாக்குற ஓ அப்படி என்ன அடிக்காதீங்க சார், வேணாம் சார், வேணாம் சார், என்ன அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். உங்களை பார்த்ததும் சிஐடி சார் எல்லாம் பார்த்ததும் நான் பயந்துட்டேன் சார். ஏய் வாய் மூடு. ஃப்ரெடி, பூர்வி, இந்த பைப்புக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் வெளியே வர சொல்லு. ஓகே சார். வாங்க வெளியே வாங்க, எல்லாரும் வெளியே வாங்க. வா 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 போங்க. நீங்க 3 பேர் அங்க போய் நில்லுங்க, போங்க. இத பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வயசான புருஷன் பொஞ்சாதி 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க எங்க போனாங்க? அவங்கள பத்தி சொல்லுங்க. இங்க பாருங்க, அமைதியா இருந்தா மட்டும் நீங்க யாரும் தப்பிச்சிட முடியாது. தள்ளுங்க. அமைதியா இருக்காம வேற என்ன பண்ண சொல்றீங்க சார்? எங்க யாருக்கும் எதுவும் தெரியலங்கிறப்போ என்ன சொல்றீங்க? இல்ல 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 இல்ல, நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. இங்க பாருங்க சார், நாங்க நாள் முழுக்க வேலை செய்யறோம். தயவு செஞ்சு எங்களை கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க சார். இங்க எல்லாரும் ரொம்ப கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏய் நீங்க நில்றா. சார் என்ன விட்டுருங்க. எங்க ஓட பாக்குறீங்க? வா. எவனும் இங்க இருந்து ஓட முடியாது. நீ மட்டும் உண்மையை சொல்லல, பியூரோ கூட்டிட்டு போயிட்டு உன்னை தோலை உரிச்சிரும், புரியுதா? இல்ல சார், இவனும் ஒண்ணும் பண்ணாதீங்க. இவன் எல்லாத்தையும் சொல்லிடுவான் சார். எல்லாத்தையும் சீக்கிரம் சொல்லு, இல்லைன்னா உன்னை சொட்டு கொன்றுவாங்க. அவங்க 2 பேரும் இங்க வந்தாங்கல்ல, அவங்க எங்க? நான் எல்லாத்தையும் சொல்றேன் சார். அவங்க 2 பேரும் இங்க வந்தாங்க தான் சார். அப்புறம் நாங்க தூங்க போலான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்பதான் அந்த கிழவனும் கிழவியும் கத்திக்கிட்டு இருந்தாங்க சார். அப்புறம் வெளியே வந்து பார்த்தா ஒரு பொறுக்கி பையன் அவங்க பொருளை புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஆமா சார், ஒரு ஆள் அதுக்கப்புறம் வந்தான். அவன் அவங்க 2 பேரையும் அவன் கூடயே கூட்டிட்டு போயிட்டான். ஒரு ஆளு வந்து அவங்கள கூட்டிட்டு போனானே, அவன் முகத்தை நீங்க பாத்தீங்களா? அவன் வந்த வண்டி நம்பரை நோட் பண்ணீங்களா? வண்டி நம்பர் நான் பார்த்தேன் சார். நீ பாத்தியா? ஆமா சார். ஃப்ரெடி, ஒரு வேலை செய். வண்டியோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணு. அந்த வண்டி யாரோட பேர்ல இருக்குன்னு பாரு. அந்த ஆள் யாருன்னு பாரு. அவ அந்த வயசானவங்களை எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த 2 பேரும் தான் நினைக்கிறேன். நீ 4 பக்கமும் வாட்ச் பண்ணு. நான் போய் இந்த கார்டு எங்க இருக்குன்னு பாக்குறேன். யாரு யாரு திருட? விடு திருட விடு விடு விடுன்னு சொல்றேன்ல. திருட திருட. ஏய் அசையாம அப்படியே நில்லு. அத்தம் போட்டீங்கன்னா சுட்டு தள்ளிடுவேன். ஏய் கழுவி பேக் விடு. ஏய் ஓபன் பண்றா. அங்க போய் நில்லு போ. ஒண்ணு இல்ல ஒண்ணு. ஓகே, நான் இதோ வந்துட்டேன். ஹலோ ஏசிபி சார், நீங்க எப்படி இங்க? நமிதா, துருவ பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தது, அதுதான். ஆமா, எனக்கே அந்த விஷயம் நடந்ததை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமிதா, துருவோட கால் டீடைல்ஸ்ல எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. துருவும் நீயும் கடந்த 2 நாளா ரொம்ப நேரம் பேசிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க பேசிருக்கீங்க. ஆமா சார், அவன் என்ன சொல்லிட்டு இருந்தானா, அவன் காலேஜ்ல ஏதோ ஸ்கேம் நடக்கிறதா சொன்னான் சார். இந்த ஸ்கேம் பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தா அன்னைக்கு தரேன்னு சொல்லியிருந்தான் சார். அப்படியா? அப்புறம் அவன் என்ன சொன்னவங்க கிட்ட? சார், அன்னைக்கு அவன் என்ன பார்க்க வந்தது உண்மைதான். அவன் ஏதோ சொல்ல வந்தான் சார். ஆனா அந்த நேரத்துல அவன் பின்னாடி 2 ரவுடி பசங்க ஓடி வந்தாங்க. அதனால அவனும் ஓடிட்டான். அப்படின்னா துருவம் கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் தரவே இல்லையா? இல்ல சார், அவனால என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல முடியல. சரி, ஓகே, பரவாயில்ல. தேங்க்யூ நமிதா. தேங்க்யூ சச்சின். இனி நாம அதை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஸ்டைல்ல இறங்கி பூந்து விளையாடலாம். சார், இதுதான் காரோட நம்பர்.
வீட்டு அட்ரஸும் இதுதான். உள்ள போய் பார்த்துடலாம். பெல் அடி. அட இது என்னது? கதவு ஏற்கனவே திறந்திருக்கு. அநேகமா உள்ள யாரும் இல்ல போல் இருக்கு. நீங்க எதுக்கும் அலர்ட்டா இருங்க. உயிரோட தான் இருக்கா? மயக்கமா இருக்கா? சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. சீக்கிரம். அக்கம் பக்கத்தில் நல்லா செக் பண்ணுங்க. ஏதாவது கிடைக்குதா பாருங்க. இவனோட தலைக்கு பின்னாடி அடிபட்டிருக்கு. இந்த ஃப்ளவர் வாஷ் உடைஞ்சிருக்கு. கண்டிப்பா இங்க அட்டாக் நடந்திருக்கு. ஆமா சார். அந்த தாக்குதலில் தான் இவன் தலைக்கு பின்னாடி அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி உடம்புல வேற எங்கேயும் எந்த காயமும் இல்லை. சார் ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. சரி, அந்த தண்ணி எடு. இவன் முகத்தில் தெளிச்சு விடு. நீ யாரு? நீ யாருன்னு கேட்ட. இந்த இடத்துல ஒரு வயசான ஜோடி ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க எங்க? சொல்லு. சார், அவன் மறுபடியும் மயக்கமாயிட்டான். சார், சொல்லு புருவி. வீட்ல வேற யாரும் இல்ல. எனக்கு இந்த போன் கிடைச்சது. இது மனோஜோட மனைவி தான் இருக்கலாம். அவங்க யாருக்கும் போட்டோ அண்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த போட்டோவை அனுப்பி வைக்கிறேன். இவங்கள மனோஜ் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். நீ போலீஸ்ல இருக்க, அதனால தான் இதை உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். போலீஸ்காரனா? அந்த ஆளுக்கு இவங்க 2 பேரோட போட்டோவை அனுப்பியிருக்காங்க. இவங்க 2 பேரோட போட்டோ இருக்குல்ல, அதை எல்லா இடத்துக்கும் அனுப்பி வச்சிருங்க. நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ், போலீஸ் ஸ்டேஷன், கண்ட்ரோல் ரூம் எல்லாருக்கும் அனுப்பி வைங்க. அப்ப தெரிஞ்சிடும் இல்ல யார் அந்த 2 பேருன்னு. இதோ வந்துட்டாங்க. மிஸ்டர் ஹார்ஷ். நாங்க தான். வாமா. வணக்கம் சார். வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். இதுல எல்லாமே இருக்கு சார். சேத்தன், உங்க புள்ள பேர் நல்லா இருக்கு. எங்க புள்ள? எங்க அப்பா தான் என் பிள்ளைக்கு பேர் வச்சாரு. ஆனா எங்க காலேஜில் அவனுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அட பிரின்சிபல் சார், என்ன சார் சொல்றீங்க? என் புள்ள சேத்தன் ரொம்ப திறமைசாலி, நல்ல மார்க்ஸும் எடுத்திருக்கான்ல. ஆனா இங்க 95% மேல ஸ்கோர் பண்றவங்களுக்கு தான் இங்க அட்மிஷன். சேத்தனுக்கு பாத்தீங்கன்னா 89% தான் இருக்கு. ஐம் சாரி. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்கள் காலேஜில் அட்மிஷன்ன்றது 95% கீழே இருக்கிறவங்க கொடுத்தது இல்லை. அப்புறம் உங்கள் பையனுக்கு இங்கே அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாரி, நீங்கள் வேற எங்கன்னா ட்ரை பண்ணுங்க. சாரி. என்ன சொல்றாங்க சார்? சேத்தனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 90க்கு கம்மி தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இவனுக்கு மட்டும் அட்மிஷன் இல்லைன்னு சொல்றீங்க? மிஸ்ஸஸ் ஹர்ஷ், நீங்க எங்க மேல குற்றம் சுமத்த முயற்சி பண்ணாதீங்க. நீங்க கோவப்படாதீங்க சார். நான் பேசுறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஓகே. ஓகே. இங்க பாருங்க, நாங்க இங்க ஒரு விஷயமா வந்திருக்கோம். அது நல்லபடியா முடிஞ்சா எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? எங்க பிள்ளைக்கு சேத்தனுக்கு அட்மிஷன் கிடைச்சா போதும் சார். நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்ய தயாரா இருக்கும். நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தரோம், எவ்வளவு கேட்டாலும் தரோம். நீங்க முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. நீங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பணத்தை வச்சு எங்களை வேலை பேசி வாங்கலாம் நினைக்கிறீங்களா? நாங்க ஒன்றும் பணத்து மேல ஆசைப்பட்டு கை நீட்டுற ஆள் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையோட விளையாடுற ஆள் நாங்க இல்ல. நாங்க அது மாதிரி ஆள் இல்ல. கெட் அவுட். முதல்ல வெளியில போங்க. சார், நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. எங்களுக்கு வேற ஒண்ணும் வேணாம். என் பிள்ளைக்கு அட்மிஷன். ஐ சே கெட் அவுட். ஓகே, நாங்க போறோம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி. நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு வந்தேன். அவுட். அதோ வரோம்.
ஸ்ரேயா அது அந்த ஆளு வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தான்ல? ஆமா சார், அவன் யாரையோ பார்த்து சிக்னல் காட்டினா, ஆனா அங்க யாருமே இல்ல சார். ஆமா ஸ்ரேயா, இங்க ஏதோ தப்பா இருக்கு. உங்க பிள்ளைக்கு நான் அட்மிஷன் வாங்கி தரேன். என்ன? இவன் யாரு? சரி வா கேப்போம். ஹே ஹலோ தம்பி, தம்பி. நீ அட்மிஷன் போட்டு கொடுப்பியா? ஆனா அதுக்கு பதிலா நீங்க ஏதாவது செய்யணும். அதுக்காக நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. முழுசா 15 லட்சம் கொடுங்க. 15 லட்சமா? ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? வேலையும் பெரிய வேலை தான். இங்க ஆளாளுக்கு 20-30 லட்சம் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க ஓகேனா நான் மேல பேசுறேன், இல்லைன்னா விடுங்க. சரி சொல்லுங்க. அப்ப சரி சொல்லிடவா? அப்ப உங்களுக்கு 15 லட்சம் கிடைச்சிரும். அப்ப என் பையனுக்கு கண்டிப்பா அட்மிஷன் கிடைச்சிரும்ல? கண்டிப்பா அட்மிஷன் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கோங்க. 2 மணிக்கு மேல சாஸ்திரி நகர் கார்டனுக்கு பணத்தை எடுத்துட்டு வந்துருங்க. ஃபைல கொடுங்க. சரி சரி. ஓகே ஓகே. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. என்ன எப்படி இருக்கு? அந்த மனோஜும் ஒய்ஃபும் எங்க? அந்த வயசான ஜோடி எங்க? சார் அது எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏய், பெரிய புத்திசாலி மாதிரி பேசாத, புரிஞ்சுதா? சார் நான் உண்மையை தான் சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. நீ மனோஜ் வீட்டுக்கு எதுக்குடா போன? அது என்னடா அது இதுன்னு இழுக்கிற? எதுக்குடா அங்க போன? பாஸ் தான் சொன்னாரு, அந்த வயசானவங்க கிட்ட ஒரு மெமரி கார்டு இருக்குன்னு, அதை எடுத்துட்டு அவங்கள போட்டு தள்ள சொன்னாரு. அது என்ன மெமரி கார்டு? அது எனக்கு தெரியாது சார். எவன்டா உன் பாஸ்? அதுவும் எனக்கு தெரியாது சார், நான் நேரில் எதுக்கும் பார்த்ததே இல்லை சார். உன் பாஸ் எங்கடா தங்கியிருக்கான்? சார் அது அந்த மெமரி கார்டை எடுத்துக்கிட்டு நான் குடோனுக்கு போயிடலான்னு இருந்தேன் சார். ஆனால் அப்போ என் தலையில் அடிபட்டுருச்சு, நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன் சார். குடோன் எங்கே இருக்கு? அப்படியா? சரி, நாங்கள் வந்துடுறோம். ஓகே. அந்த வயசான ஜோடியை ட்ரேஸ் பண்ணிட்டாங்களாம். நம்ம போய் முதல்ல அவங்கள பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து இவன் பாஸ் யாருன்னு பார்க்கலாம். குடோன் அட்ரஸை சொல்கிறா. எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அவரை பத்தி எந்த தகவலும் இல்ல. மனோஜ் எப்பதான் வருவாரோ? ஆமாமா, எனக்கும் அதை நினைச்சுதான் ரொம்ப பதட்டமா இருக்கு. எங்களால பாவம் அவன் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கான். பாவம், நம்மளால இந்த பொண்ணு வந்து வசமா மாட்டிக்கிட்டா. இல்ல இல்ல, நீங்க அப்படி சொல்லாதீங்க. எங்களுக்கு உங்களை சரியா அடையாளம் தெரியல. இந்த காலத்துல புதுசா வரவங்கள உடனே நம்ப முடியறதில்ல. அட அதெல்லாம் இல்லம்மா, ஒரு வகையில நீ சொல்றது சரிதான். சத்தம் போடாதீங்க, யாரும் வந்துட்டு இருக்காங்க, அமைதியா இருங்க. எனக்கு கிடைச்ச தகவல் படி அவங்க இங்கே தான் பதுங்கி இருக்காங்க. அட, இவர் அந்த ஆளு தான். ஹலோ சார், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக எங்களை அடிக்க வரீங்க? உங்களை பார்த்தா வேற ஆள் மாதிரி தெரியுறீங்க. நான் அந்த ரவுடி பசங்களை தான் அடிக்க முயற்சி பண்ணேன். அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த தான் மனோஜ் இங்க பதுங்கி இருக்க சொன்னான். எந்த ரவுடி பசங்களை சொல்றீங்க? இங்க பாருங்க ப்ளீஸ், நீங்க பயப்பட வேண்டாம். நாங்க சிஐடிஸ். இங்க பாருங்க, இவங்க என்னோட மனைவி, அவங்க மனோஜோட மனைவி. இங்க பாருங்க, நாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். எங்க கூட பீரோக்கு வாங்க, நம்ம மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். ப்ளீஸ் வாங்க. நீ உன்னோட பொருள் எடுத்துக்கோ. சரிங்க. ஆமா. சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. நேத்து ராத்திரி என்னதான் நடந்துச்சு? அந்த இடத்துக்கு நீங்க எப்படி போனீங்க? அவன் வீட்டில் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அந்த திருட்டு பசங்க அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல. யாரு யாரு தெரியல. சுட்டு தள்ளிடுவேன், வாய மூடு. எனக்கு ஐயோ. டிஃபன் பாக்ஸ்ல இருந்து எடுத்திருக்கான். மனோஜ், யார் இவங்கெல்லாம்?
சீக்கிரம் வாங்கி இருந்து கிளம்பிடலாம். எல்லாரும் வாங்க, சீக்கிரம் கிளம்பலாம். கிளம்புங்க, சீக்கிரம் சீக்கிரம். பாத்து இந்த மெதுவா மெதுவா வாங்க. நில்லுங்க நில்லுங்க, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் என்னால முடியல. ரவுடி பசங்க நம்ம பின்னாடியே வந்துருவாங்க. அவங்க வந்தா வரட்டும். இனிமே உயிரோட இருந்தாலும் சரி, செத்து போனாலும் சரி, என்னால இனிமே ஓட முடியாது. சீக்கிரம் வாங்க. இல்லப்பா, என்ன இதுக்கு மேல என்னால முடியாது. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வாங்க ஆண்டி, நம்ம அப்படி போய் உட்காந்துக்கலாம். அப்படி போய் உட்காந்து பார்க்கலாம். வாங்க வாங்க போயிடலாம். வா. நீங்க எல்லாரும் இந்த இடத்துல உட்காருங்க. நான் திரும்ப வர வரைக்கும் எல்லாரும் இங்கே இருங்க. ரீனா, நீயும் இங்கே இருந்து உங்களை பாத்துக்கோ. சரியா? நான் அவனுங்கள போய் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? அது வரைக்கும் இங்கே இருங்க. நான் பாத்துக்கிறேங்க. ஜாக்கிரதை. நான் போயிட்டு வந்துடுறேன். இங்க இருங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பா. ஏய் நில்லு. நாங்க அந்த புள்ள செஞ்ச உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டோம். எங்களால தான் அந்த புள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குறியா ஆயிடுச்சு. சார், எனக்கு அவரை நினைச்ச பதட்டமா இருக்கு. அவருக்கு ஒன்னும் ஆகல இல்ல. எனக்கு அவரை திரும்ப கிடைச்சிடுவாரா? நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியாவது நாங்க மனோஜை ட்ரேஸ் பண்ணிடுவோம். அவருக்கு எதுவும் ஆக நாங்க விட மாட்டோம். சார், யாருக்கிட்ட எப்படி பேசி பணத்தை வாங்கணும்னு நல்லா தெரியும் சார். சார், நான் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், நான் வைக்கிறேன் சார். ஓகே. பணத்தை கொண்டு வந்துட்டோம். வந்துட்டீங்களா? நீங்களா யாரு? என்னது நாங்க யாரா? பார்த்தா தெரியல. உன் கண்ணு முன்னாடி தானே நிக்கிறோம். லட்சமா கேட்ட பணத்தை தரதான் வந்திருக்கோம். அட்மிஷனுக்கு நீ பணம் வாங்க தானே வந்திருக்க. அடா, நான் போன்ல பேசின அந்த ஆளு எங்க? நீ போன்ல எங்க கூட தானே பேசின? சிஐடி. சிஐடியா? ஆமா. ஃப்ரெடி, கண்ணை மறந்துட்டியா? தம்பி டக்குன்னு கண்ணு எடுத்துட்டான் பாரு. நீங்க மறந்துட்டா என்னையும் எடுத்துட்டு வரவில்ல. மன்னிச்சிரு தம்பி. நான் என்ன நினைச்சேன்னா நீங்க பண விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கோல்மால் பண்ணுவீங்க. ஆனா கண்ணு எடுத்துட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. அசையாம நில்லு. அசஞ்சனா சுட்டுருவேன். தள்ளிப்போ. இல்ல ஷூட் பண்ணாத. நீ போகணும்னு நினைக்கிறீல்ல? புத்திசாலி தான். புத்திசாலி. அட ஃப்ரெடி, அவதான் ஓடிட்டான்ல. எங்க போயிட்டு போறான்? இவன் தான் நமக்கு உண்மையான குற்றவாளி இருக்கிற இடத்த காட்ட போறான். வாங்க. சார், சார் எங்க இருக்கீங்க? சார், பிரச்சனை ஆயிடுச்சு சார். இந்த உலகத்துல எதுவுமே எக்குத்தப்பா நடக்காது செமன். இங்க எது நடந்தாலும் அது ஃபுல் பிளானிங்கோட தான் நடக்கும். இப்போ அந்த பிளானை நாம பண்ணாலும் சரியில்லை, அந்த கடவுள் பண்ணாலும் சரியில்லை. ஆனா சார், இந்த வாட்டி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம ரகசியம் எல்லாம் வெளியில வந்துருச்சு. என்ன சொல்ற? யாருடா அவங்க? சிஐடி. சிஐடி? ஓகே. என்னடா வாய்க்கு வந்தது உளறிட்டு இருக்க? யாருடா அந்த சிஐடி? நாங்க எங்க தாண்டா இருக்கோம். குற்றவாளி எங்க இருக்கானோ அங்கதான் சிஐடியும் இருப்பாங்க. ஓ, அப்போ உங்களுக்கு எங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போயிடுவீங்க. எதுக்கு சார் இப்படி அவசரப்படுறீங்க? எங்க பாருங்க, நீங்க ஓகே சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் தரேன். என்ன சொல்றீங்க? நீங்க உங்க வாய் மூடிட்டு பேசாம இருங்க. அடேங்கப்பா, நாங்க உன்னை எங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறோம், உன் வாயை உடைக்கிறதுக்கு. புடிங்க அவனை. ஒரு நிமிஷம். மனோஜ், இவனை உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? இவன் தான் மனோஜ்.
நீங்க தேவையில்லாம ஏதாவது எக்கு தப்பா பண்ணீங்க, இவன் ஒரே அடியா போய் சேர்ந்துருவான். வேணாம் சார், நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆனா இவனுங்க யாரையும் விட்டுறாதீங்க. என்னதான் அடி வாங்கினாலும் இவனுக்கு திமிர் குறைவே இல்லை பாத்தீங்களா? அடிச்சு தோலை உரிச்சிட்டோம், பின்னி எடுத்துட்டோம். ஆனா இவன் மெமரி கார்டை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறான். ஏன்னா நான் நேர்மையான வாழ்க்கையை வாழ்றவன்டா. என்ன கொன்னாலே என் வாயிலிருந்து வெளியே வராதுடா. மனோஜ், ஓகே தானே? இன்னும் அந்த உண்மையான குற்றவாளி உங்க கையில மாட்டல சார். குற்றவாளியா? யார் அவன்? அவன் யாருன்னு ப்ராப்பரா தெரியல. ஆனா அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன். மனோஜ், மயக்க வேண்டாம். நம்ம தேடுற ஆள் வந்துட்டான் போல. நீங்க என்ன நினைச்சீங்க? பணத்தை கொடுத்து வேலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? நாங்க ஒன்னும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அடி பண்ணிற ஆளு கிடையாது, புரிஞ்சுதா? நான் ரொம்ப நேர்மையான ஆளு. ஓ மை காட், இங்க என்னதான் நடக்குது? எவன்டா இப்படி பண்ணது? அந்த மனோஜ் எங்கடா? மனோஜ் எங்க? கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு. வா போலாம். இவ்வளவு அவசரமா எங்க கிளம்புறீங்க பிரின்சிபல் சார்? எங்க ஓடுறீங்க சார்? நீங்க எப்படிங்க? நிறைய ஜனங்க கிட்ட கொள்ளையடிச்சல. நீ ஒரு காலேஜ்க்கு பிரின்சிபலா இருக்க. அத எங்க ஊர்ல எல்லாம் குருன்னு மரியாதையா சொல்லுவாங்க. குருனா கடவுளுக்கு நிகரானவர். ஆனா உன்ன மாதிரி ஒருத்தன் குருவா இருந்தா கண்டிப்பா குருதட்சணை கொடுத்துதானே ஆகணும். நீ ஒரு காலேஜோட பிரின்சிபல். பசங்க எதிர்காலத்துக்காக உன் காலேஜுக்கு வராங்க. ஆனா அட்மிஷனுக்காக நீ லஞ்சம் வாங்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? நான் தப்பு பண்ணிட்டேன் சார். அது குழந்தைங்களோட அப்பா அம்மா தன்னோட குழந்தைகளோட அட்மிஷனுக்காக கேட்ட பணத்தை கொடுக்க தயாரா இருந்தாங்க சார். உடனே அவங்க இயலாமையை பயன்படுத்தி இஷ்டத்துக்கு பணம் கறக்க ஆரம்பிச்சிட்டல. நீ பாவத்தை பணமா சம்பாரிச்சு வச்சிருக்கடா. நீ இந்த கேவலமான வேலைக்கு உன் காலேஜோட பியூன் அவனையும் சேர்த்துக்கிட்டல. உன்னோட பேராசை உன் கண்ணை மறைச்சிடுச்சுல. அதுக்காக எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அந்த துருவ கொன்னுட்டியா? துருவ பியூன் லஞ்சம் வாங்குறத பார்த்துட்டான். நானும் அந்த பியூனும் சேர்ந்து பேசுறத அவன் வீடியோ கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டான். எங்களோட ரகசியத்தை அவன் வெளியில சொல்லிடுவான்னு நினைச்சுதான் அந்த வீடியோ ரெக்கார்டான மெமரி கார்டை வாங்கறதுக்கு ரவுடி பசங்களை அனுப்பி வச்சேன். அவன் மெமரி கார்டு தரமாட்டேன்னு சொன்னதும் நீ அவனை கொன்னுட்டேல. படிக்க வந்த பசங்களோட கெரியரோட நீ விளையாடி இருக்க. துருவ கொலை பண்ணிருக்க. இவங்க அத்தனை பேரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்க. நீ இனிமே ஜெயில தான் இருக்க போற. ஒருவேளை தூக்குல தொங்க விட்டாலும் விட்டுருவாங்க. பங்கஜ், கூட்டிட்டு போ. ஓகே சார், வாங்க போலாம். மனோஜ், எனக்கு உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு. நீ உன்னோட உயிரை பணம் வச்சு இவங்க உயிரை காப்பாத்திருக்க. இவங்கள வீட்டுல தங்க வச்சிருக்க. சார் ப்ளீஸ், அப்படிலாம் சொல்லி என்னை வெக்கப்பட வைக்காதீங்க. நான் என் கடமையை தான் செஞ்சிருக்கேன். மனோஜ் சார், நீங்க என்னோட அப்பா அம்மாக்காக என்னெல்லாம் பண்ணீங்களோ அது அவங்க பிள்ளையால கூட செஞ்சிருக்க முடியாது. நான் உங்க எல்லாருக்கும் எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் பத்தாது. ஜனனி, உங்க அப்பா அம்மாவுக்கு அன்பு ரொம்ப தேவைப்படுது. அவங்கள நீங்க நல்லா பாத்துக்கங்க. எங்களுக்கு அதுதான் முக்கியம். ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு.